நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தோட கூட்டுறவு வீட்டு வசதி வாரியத்தோட இயக்குனராக இருக்கேன். தலித்தில் என்ற இடஒதுக்கீடு அடிப்படையில் நான் வெற்றி பெற்று வந்திருக்கேன். நான் தலித்துங்கிறதுக்காக அந்த பதவி வைக்கக்கூடாது, அதுக்கான பலனை நான் அனுபவிக்கக்கூடாதுன்ற பல முறை கலைப்புலி தானு அவர்கள் என்னை மிரட்டிக்கிட்டு இருந்தார். இப்போ சங்கத்தோட செயற்குழு கூட்டத்துக்கு என்னை அனுப்பி வச்சு என்ன பண்ணால் என்னோட வேற ஒருத்தர் சாதி வரியை தூண்டி விட்டு என்னை அடிக்கிறதுக்கு ஆர் சிவகுமார் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிடுறேன்னா தூண்டி விட்டு அனுப்பி வச்சு இதோட பின்னணியில் நடிகர் பாபு கணேஷ் அவர்களும் தயாரிப்பாளர் பிரிமுசுதாஸ் அவர்களும் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி சாதி வெறியோடு இந்த மாதிரியான இவ்வளோ உச்சத்தில் இருக்கிறவங்க பொருளாதாரத்துலையும் பணத்துலையும் புகழ்லையும் பெரிய நிலையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி மறைமுகமாக சாதி வெறியை தூண்டுறதுங்கிறது ஒரு மட்டமான செயலாகப்படுது. இந்த மட்டமான செயலை தானு சார் மாதிரியான ஆள்லாம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 அருவறுக்கத்தக்க ஒரு செயல். இந்த அருவறுக்கத்தக்க செயலை இவர் நிறுத்திக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரஞ்சித் மாதிரி தோழரோட அருமையான படைப்புகள் எல்லாம் இப்போ தயாரிப்பாளராக தானவர்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் உச்ச நடிகரான ஐயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான தரமான படத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இப்போ தரம் தாழ்ந்த செயலை சாதி உணர்வை தூண்டி விடுறது, சாதி வெறியை தூண்டி விடுறது, இந்த மாதிரி வக்கரமான சிந்தனையெல்லாம் தானு சாருக்கு நல்லதில்லை. இப்போ சமீபத்தில் நடந்த நடிகர் சங்க தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், நல்லது செய்கிறதுக்காக பதவி நல்லது செய்யுங்க, நல்லது செய்ய முடியல உங்களுக்கு தகுதி இல்லைன்னு நீங்களே விலகிட்டு போயிருங்க, அதுதான் உங்களுக்கு தகுதியும் அதுதான் உங்களுக்கு நல்லதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த விதமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லது செய்யலான்னு பதவிக்கு வந்தார் கலைப்புலி தானு அவர்கள். நல்லது செய்யலை, நல்லது செய்ய முடியாது, மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு இவர் தோணுதுனாக்கா இவரே அந்த பதவி விட்டுட்டு போயிடலாம். அதை விட்டு போட்டு யார் யாரெல்லாம் கேள்வி கேட்குறனோ அவங்களெல்லாம் அடிக்க வர்றது, ஆள் தூண்டி விட்டு இது பண்ணுறது, சாதி வெறியை தூண்டுறது, இதெல்லாம் ஒரு வக்கரமான ஒரு செயல். நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் கூட்டுறவு வீட்டு வசதி வாரியத்தில் இயக்குனராக இருக்குங்கிறதுல அதில் நான் கணக்கு கேட்டிருக்கேன். அந்த கணக்கு கேட்கறதுங்கிறது எனக்கு தகுதி இல்லையா? இயக்குனராக எனக்கே இந்த நிலைமைனாக்கா அப்போ உறுப்பினர்கள்லாம் என்ன நிலைமை? நான் கணக்கு கேட்டங்கிறதுக்காக தூண்டி விட்டு அடிக்கிறது இது மாதிரி பண்ணுறது. அவர் சொன்னால் பதவி வைக்கணும், அவர் சொன்னாக்கா பதவி விட்டு வெளியே வந்தேனம்மா. இதில் என்ன விதமான செயல்பாடு? இது மட்டமான செயல்பாடை ஊக்குவிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல சிந்தனை கிடையாது. அவர் தயவு செய்து தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு வேண்டுகோள் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு என்ன வேண்டுகோள் பண்ணால், நல்ல சமத்துவத்தையும் நல்ல விஷயத்தை நீங்கள் உலகத்துக்கு சொல்கிறீங்க. உங்களோட வாக்கு உங்களோட வார்த்தையோட வலிமை ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த நிலையில் இது மாதிரியான சாதி வெறி தூண்டுறதோட நிலையெல்லாம், மற்றவங்க தூண்டி விடுற நிலையெல்லாம், மற்றவங்களோட உரிமையை பறிக்கிற அந்த நிலையெல்லாம் தூண்டி விடாதீங்க, கிளறி விடாதீங்கன்னு தானு தயவு செய்து அவருக்கு அறிவுரை சொல்லணும். ஆமாம் ஆமாம் 100க்கு புகார் கொடுத்து 100லேருந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. ஆமாம் படம் தயாரிப்பாளர் சங்கத்துக்கே வந்தாங்க. தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் என்ன பண்ணிச்சு, எனக்கு நடந்த பிரச்சனை, என்ன அடித்த பிரச்சனை பதிவாயிருக்குது. நான் கேட்குறேன், மலேசியாவில் என்ன பண்ணாங்கன்னா தொடர்பு நான் கேட்குறேன், தர முடியாதுன்றது சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஒப்புதல் கடிதம் கொடுத்துட்டு முடிஞ்சால் நான் பார்க்குறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா கபாலி படப்பிடிப்பை ஆரம்பித்து வச்சுட்டு முதல் நாளைப்பே நான் உனக்கு தான் தம்பி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசினார். ஆனால் இதோட மறைமுகத்தில் நீ உனக்கு அடிக்கிறதுக்கு ஆள் பின்னாடி அனுப்புகிறங்கிறத இந்த மாதிரி இந்த உச்சநிலையில் இருக்கிற பொருளாதாரத்தையும் பேர்லையும் புகழையும் இந்த உயரத்தில் இருக்கிற இந்த மாதிரி ஆட்கள்லாம் இது தேவையா? நான் ஒரு பாமர தமிழன், ஏதோ ஒரு மூலையை சினிமாங்கிறது ஒரு கடல், அந்த ஒரு கடலில் நான் ஒரு மூலையில் மேந்துக்கிட்டு போகிறேன். இவருக்கு என்ன கொஞ்சம் போகுது? ஆமாம், அதாவது முதலமைச்சர் தனிப்பெரு எதுங்க? ஆமாம், முறைகேடு கடத்தில் கணக்கு கேட்குறேன். எனக்கு இது வரைக்கும் கணக்கு நோட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, தவிர இது வரைக்கும் கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், ஏன்னா நான் முதலமைச்சர் அம்மாவோட தனிப்பிரிவு புகாரில் நான் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன், இவரோட தூண்டுதல் பேரில் இந்த பதவி நான் வைக்கிறேன், இவரோட தூண்டுதல் பேரில் அந்த பதவி வைக்க விடாமல் துன்புறுத்துதல், பயமுறுத்துதல், அடித்தல் மற்ற விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் புகார் கொடுத்தேன். அந்த புகாரின் அடிப்படையில் தான் விசாரிக்க கூட்டுறவு சங்கத்துக்கு வந்திருக்காங்க. புகார் கடிதம் அங்கேயும் வந்திருக்குது. அந்த அழைத்தின் பேரில் தான் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக தான் நான் போகிறேன். நான் வரணுங்கிறத உறுதிப்படுத்துக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாருன்னா கபாலி படப்பிடிப்பை ஆரம்பித்து வச்சுட்டோம். அது கூட முக்கியமாக தெரியலாமல் என்னை அடிக்கிறது தான் முக்கியமாக தெரிஞ்சு என்ன பண்ணுறாருனாக்கா 8 மணிக்கு அடித்து என்ன உறுதிப்படுத்துறாரு. நான் இந்த கூட்டத்துக்கு நான் போகிறேன்னா இல்லையாங்கிறத நான் போகிறதுன்னு உறுதிப்படுத்தின உடனே என்ன பண்ணால் மற்ற ஆட்கள்லாம் எப்படி நிகழ்வு தரணுமோ, எப்படி தாக்கிறதுக்கு ஆலோசனை தரமோ அதை அடக்க தர்றாரு. என்ன அடித்தது ஆர் சிவகுமார்னு ஒருத்தர், அவர் எத்தனை பேர் தூண்டு விட்டு எத்தனை பேர் வந்தாங்கிறது அந்த படத்தில் என்னால் உற்று நோக்கத்துலேருந்து சற்று சிரமமாக இருக்குது. தயாரிப்பாளர் சங்கத்தோட கண்காணிப்பு கேமராவில் எல்லாமே தெளிவாக பதிவாக இருக்குது. அந்த பதிவு எடுத்தால் இதுவாகும், ஆனால் அந்த பதிவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டாக்கா இவர் சொன்னால் தான் தருவேன்றாங்க. கலைப்புலி தானு அவர்கள் ஐயா சொல்லாமல் யாரும் தரமாட்டாங்களாம்.